வணக்கம். நான் தாமரை முன்னையிலும் இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் தோல் வச்சு நம்ம சட்னி வைக்கிறோம். அது எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு பீர்க்கங்காய் தோல் சீவிட்டு நம்ம கழுவிட்டு நம்ம வச்சுக்குவோம். இப்போ ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 100 கிராம் உளுத்தம் பருப்பு போட்டுக்குவோம். இது பொன்வரவில் வறுத்து எடுத்துக்குவோம். நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம காஞ்ச மிளகாய் போட்டு அதே கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் இஞ்சி வச்சுக்குவோம். இது ரொம்ப வச்சுட்டாலும் ஒரு மாதிரி இருக்கும். திட்டமான இஞ்சியில் வச்சுட்டு வதக்கி எடுத்துக்குவோம். இப்போது நம்ம இந்த தோல் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அதை காயோடு போட்டு வைக்கிறனாலும் போட்டு வச்சுக்கலாம், இல்லை தோல் மட்டும் சீவி செய்யணுனாலும் தோலை மட்டும் சீவி செஞ்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதை கூட ஒரு அரை முடி தேங்காய் வச்சுக்குவோம். போட்டு நல்லா வதக்கிக்குவோம். அது தேவையான அளவுக்கு கொஞ்சம் புளி போட்டுருவோம். போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா தட்டில் போட்டு ஆற வச்சுடுவோம். இந்த சட்னி ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வெயில் சீசனுக்கு நமக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும். இந்த பீர்க்கங்காய் தோல், பீர்க்கங்காய் எல்லாமே ரொம்ப குளிர்ச்சி. இது இப்போ நம்ம ஜாரில் போட்டு நம்ம சட்னி அரைச்சிடுவோம். நல்லா கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும். சட்னி ரொம்ப வழுவழுன்னு அரைக்கக்கூடாது. இப்போ நல்லா சட்னி குறன்னு அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு தாளிப்பு போட்டுக்குவோம். இப்போ இது கொஞ்சம் கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்குவோம். போட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு சுவையான சட்னி ரெடி ஆகிடுது. இது நம்ம இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.